அமர வேண்டும் என்கிற விதி அமெரிக்காவிலே 1956 வரை இருந்திருக்கிறது. எனவே இந்த ரோசா பார்க் எழுந்து போக மறுக்கிறாள். உடனே அந்த பேருந்து ஓட்டுநர் அவளை கொண்டு போய் காவல் நிலையத்திலே ஒப்படைத்து அவள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறாள். அவளுக்கு ஒரு அபராத தொகை விதிக்கப்படுகிறது. அதை அவள் செலுத்த மறுக்கிறாள். அவள் இந்த சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறாள். உடனே கருப்பர்களிடையே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுகிறது. அந்த எழுச்சியின் காரணமாக கருப்பர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள், இனி அரசாங்க எந்த பேருந்தையும் நாம் உபயோகப்படுத்துவதில்லை, இனி நாம் நடந்தே தொழிற்சாலைகளுக்கு போவது என்று சொல்லி அனைவரும் மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய தலைமையிலே நடக்க தொடங்குகிறார்கள். 381 நாட்கள் தினம் தினம் கருப்பர்கள் நடந்து போகிறார்கள் அவர்களுடைய தொழிற்கூடங்களுக்கு. அதன் பின்னால் அங்கே சட்டத்திலே ஒரு மாற்றம் வருகிறது. மார்ட்டின் லூதர் கிங் நடத்திய நடைப்பயணம் இன்றைக்கு ஒரு வரலாறு. இப்பொழுது 2008 ஒபாமா அவர்கள் 2008 ஒபாமா அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற்ற போது ஒரு அமெரிக்க கருப்பர் வெற்றி பெற்று விட்டார் என்று கேள்விப்பட்டவுடனேயே 19 வயது சாதாரண பெண்மணி, ஒரு திருமணமாவதற்கு முன்னாலேயே குழந்தையை பெற்றுக் கொண்ட ஒரு சாதாரண பெண்மணி தன்னுடைய இணையதளத்திலே ஒரு சின்ன கவிதையை எழுதினார். ஒரு அற்புதமான கவிதை. அந்த கவிதையிலே நீங்கள் இலக்கணத்தை பார்த்தால் இலக்கணம் இருக்காது. அது எந்த கட்டமைப்புக்குள்ளேயும் வர முடியாத ஒரு கவிதை. அவள் எழுதினாள், தன்னுடைய இணையதளத்திலே அவள் எழுதினாள், Rosa sat so king could walk. King walked so Obama could run. Obama ran so our children could fly என்று எழுதினாள். ரோசா உட்கார்ந்தாள், எனவே மார்ட்டின் லூதர் கிங் நடந்தார். அதனால் ஒபாமா தேர்தலிலே ஓடினார். அவர் ஓடிய காரணத்தினாலே நாளை கருப்பர் இனத்திலே பிறந்த என்னுடைய குழந்தைகள் விமானத்திலே பறக்கும் என்று 50 ஆண்டு கால வரலாற்றை அவள் 4 வரியிலே எழுதி காட்டினார். இப்படி இலக்கியம் என்பது எங்கே வேண்டுமானாலும் பிறக்க முடியும். சாதாரண கடிதங்களிலே பிறக்காத இலக்கியம் உண்டா? ஜெர்மானிய இலக்கியத்தின் சிறப்பு பகுதிகளை நீங்கள் புரட்டி பார்க்கிற போது லென்டின் என்கிற ஒரு அறிஞர், அவனுக்கு ஒரு அன்பான மனைவி, அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. சிசேரியன் அறுவை சிகிச்சை இழந்த குழந்தை பிறக்கிறது. பிறந்த 1 மணி நேரத்திலே அந்த குழந்தை இறந்து போகிறது. தன்னுடைய குழந்தை இறந்து போன சோகமான செய்தியை தன்னுடைய நண்பனுக்கு அவன் எழுதுகிறார், கடிதமாக எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவன் எழுதுகிறார், நண்பா, ஒரு மிகப்பெரிய அறிவாளியை என்னுடைய மனைவி நேற்று ஈன்றெடுத்தாள். பிறந்து 1 மணி நேரமே வாழ்ந்த ஒரு குழந்தை ஒரு அறிவாளி என்று நான் தீர்மானித்து விட்டேனே, என்னை நீ அறிவில்லாதவன் என்று நினைக்கிறாயா? இந்த உலகத்திலே 1 மணி நேரம் மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் கூட என்னுடைய மகன் ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்று எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற போதே இந்த பொல்லாத உலகத்தை புரிந்து கொண்டு வெளியே வரமாட்டேன் என்ற அடம் பிடித்தான் டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது சொல்லவன் அறிவாளிதானே. அது மட்டுமல்ல, வந்து பிறந்து 1 மணி நேரத்திற்குள்ளே தான் விருப்பமில்லாமல் வந்த இடம் என்கிற காரணத்தினாலே உடனடியாக கிடைத்த முதல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மேலே போய்விட்டான். இப்பொழுது அவன் அறிவாளிதானே என்று எழுதினான். அடுத்த நாள் அவனுடைய மனைவி இறந்து போனாள். அதுக்கு இன்னொரு கடிதம் எழுதினான். நண்பா, என்னுடைய மனைவி இன்று இறந்து விட்டாள். இந்த உலகத்திலே ஒருவனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய துன்பம் அன்பான மனைவி ஒருவள் இறந்து போவதுதான். அந்த துன்பம் எனக்கு வந்திருக்கிறது. ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்திலே வரக்கூடிய மிகப்பெரிய துன்பம் எனக்கு இன்றைக்கு வந்துவிட்டது. எனவே இனிமேல் வருவதற்கு அவ்வளவு பெரிய துன்பம் இல்லையே என்று நினைத்தேன். மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதை பார்க்கிற பார்வை தானே.
பார்க்கிற பார்வை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அரவிந்தருக்கும் பாரதிக்கும் ஒரு அற்புதமான நட்பு இருந்தது. மகான் அரவிந்தருக்கும் பாரதியாருக்கும் ஒரு அற்புதமான நட்பு இருந்தது. பாரதியார் கையில காசே இல்லாமல் ஒரு மகாராஜாவை போல ஒருவன் வாழ முடியுமானால் அது பாரதிதான். அதற்கு காரணம் அவனுடைய உள்ள கிடக்கை. அந்த உள்ள கிடக்கையை வைத்துத்தான் பாரதி கேட்டான், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பாரதி நினைக்கிற போது, தேடி சோறு நிதம் தின்று. இந்த தின்னுதல் என்பதே 6 அறிவுக்கு குறைவுபட்டவர்கள் எதை செய்கிறார்களோ அதுதான் தின்பது. நம்மெல்லாம் உண்பது, அது தின்பது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ வெய்தி பெரும் பெரும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்டான் பாரதி. அந்த பாரதியை பற்றி அரவிந்தர் போகிற போக்கிலே ஒரு கடிதத்தில் அற்புதமாக எழுதுகிறார். மகான் அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு போனீர்கள்தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அமைதியான இடம் என்று. அந்த மகான் அரவிந்தர் அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கிலே கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையிலே இருந்து அதன் பின்னால் அவர் குற்றவாளி அல்ல என்று நீதிமன்றத்தாலே விடுதலை செய்யப்பட்டு பின்னால் அந்த ஓராண்டு காலம் அவர் சிறைச்சாலையில் இருந்த ஓராண்டு காலத்திலே ஒரு ஆன்மீக ஒளியை பெற்று அதன் பின்னால் அரசாங்கம் 2வது வழக்கில் பதிவு செய்வதற்கு முன்னால் சந்திரநகூர் என்கிற ஊரிலே இருந்து தப்பித்து ஓடி வந்து பாண்டிச்சேரியிலே இருந்து அங்கே மிகப்பெரிய மகானாகிறார். அந்த மகான் அரவிந்தர் ஒரு நாள் டாக்டர் ராய் என்கிற தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அன்றைக்கு அவரிடம் கையிலே பணமே இல்லை. மகான் அரவிந்தரிடம் கையில் பணம் இல்லை. எனவே கடனாக ஒரு தொகை வேண்டும் என்று கேட்டு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் மகான் அரவிந்தர். எப்படி எழுதுகிறார் பாருங்கள். டியர் டாக்டர் ராய், நான் ஆங்கிலத்திலே சொல்லிவிட்டு தமிழிலேயும் சொல்லுகிறேன். டியர் டாக்டர் ராய், ஏன் இரண்டையும் சொல்லுகிறேன் என்றால் மொழிபெயர்ப்பு எவ்வளவு கடினம் என்பதை பற்றி அடுத்து சொல்ல போகிறேன். டியர் டாக்டர் ராய், please procure from God power or any other power on earth or heaven a sum of ₹50. கடவுள் சக்தியாலோ மற்ற வேறு எந்த சக்தியாலோ உடனடியாக எனக்கு ஒரு ₹50 பெற்று அனுப்ப வேண்டும். I am now left with a balance of ₹1.50. கையில் அவருக்கு கையிருப்பு அன்றைக்கு ₹1.50. I know God will provide. கடவுள் கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். But of late God has cultivated the bad habit of waiting till the last minute. சமீப காலமாக கடைசி நேரம் வரை காத்திருந்து கழுத்தறுப்பது என்பது கடவுளுக்கு கைவந்த கலையாகிவிட்டது என்று எனக்கு தெரியும். எனவே உனக்கு நான் இந்த விண்ணப்பத்தை அனுப்புகிறேன். அது பெரிய விஷயம் அல்ல, அடுத்த வரிதான் மிக முக்கியமான விஷயம். அடுத்த அறையில் அவர் எழுதினார், I hope God does not want me to learn to live on negative quantity of money like Subramanya Bharati என்று எழுதினார். I hope God does not want me to live on negative quantity of money like Subramanya Bharati. இதை மட்டும் என்னை மொழிபெயர்க்க சொல்லாதீர்கள். காரணம், நெகட்டிவ் குவான்டிட்டி ஆஃப் மணி என்பதை எப்படி மொழிபெயர்ப்பது என்றே எனக்கு தெரியவில்லை. எதிர்மறை பொருள் என்றால் இது வேறு. நெகட்டிவ் குவான்டிட்டி ஆஃப் மணி என்பதை பொருள் என்று சொல்லலாம், நெகட்டிவ் என்பதை எதிர்மறை என்று சொல்லலாம். இப்ப நெகட்டிவ் குவான்டிட்டி ஆஃப் மணி என்றால் எதிர்மறை பொருள் என்றால் நாம் சொல்லுகிற ஒரு பேச்சிலே சொல்லுகிற ஒரு பொருளுக்கு எதிராக சொல்லுவதற்கும் எதிர்மறை பொருள் என்று பொருள் உண்டு. அப்ப எப்படி எதிர்மறை பொருள் என்று சொல்லுவது? I have not learned to live on negative quantity of money like Subramanya Bharati என்று எழுதினார். அது கவிஞருடைய உள்ளம். அதைத்தான்